என்னன்னு தெரியலங்க. ஆஹ் பல அனலிஸ்டுகளோட நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள், பரவலா இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கு. ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. உலகத்திலேயே பாரம் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. ஒரு பெரிய பாரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட பேசும்போது அந்த இது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பல நபர்களோட மனசுல இருக்கக்கூடிய பாரம் இறங்கி இருக்கு அப்படிங்கிறது போல. அது பரவாயில்ல. பட் இருந்தாலும் போன பதிவு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட பதிவு. உணர்ச்சிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு வீடியோ போடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் உங்களோட கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கருத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில நபர்கள்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. பட் இருந்தாலும் ஒரு தலை அப்படிங்கறத விட இப்ப எப்படி வந்து ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இமாம் கமேனி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணாங்க அமெரிக்கா. அதனால வீக்கில் ட்ரம்ப் அப்படிங்கிறது போல பதாகைகளை ஏந்தி அது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோபத்தை காமிச்சிருந்தாங்க. அது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம். அவங்க தலைவரை கொன்னாங்க, அதனால அது இருக்கக்கூடிய ஒரு கோபம். அந்த உணர்ச்சிகள் பார்க்க முடியுது, அது புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் ஒரு நாட்டோட தலைவர் அப்படிங்கும் போது அது யோசிக்கணும். அதாவது தலைவர் அப்படிங்கறத விட கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் பாட்டி இருக்குது, அப்புறம் ஒரு தாய் கிழவி இருக்குது. நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாட்டுக்கு அவங்க வராங்க அப்படின்னா காலக்கேயர்கள் பூந்த நாடும் அந்த பாட்டிகள் பார்த்த நாடும் நன்றாக இருந்ததா சரித்திரமே இல்லை. இன்னும் அந்த 2 பாட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். ஜியோ பாலிட்டிக்ஸ் பாக்குறவங்களுக்கு அந்த பாட்டிகள் யாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க 2 நபர்கள் இருக்காங்க, இன்னும் 2 நபர்கள் இருக்காங்க. அப்பதான் ஃபுல் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா போகும் இந்த பாரம் உலகத்துல இருந்து அப்படிங்கலாம் மாற்றுகிறது. சரி, எதே எப்படியோ ஒரு துக்கமான செய்தி அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது மற்ற செய்திகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மற்ற உணர்ச்சிகள் கொடுக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் சோகமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ரொம்பவுமே மனசு வலிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படுத்துறோம். இப்ப நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்குள்ள போலாம். தொடர்ச்சியா ஈரான்ல அட்டாக். அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கூடுதலான தாக்குதல் ஈரான் மேல வருது அப்படிங்கிறது போல. இந்த 16 ரெக்கார்ட் பண்ணும்போது முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா 2 மணி நேரத்துக்கு மேல, கடைசி வேவ் மட்டுமே 2 மணி நேரத்துக்கு மேல அட்டாக்ஸ் நடந்திருக்கு ஈரான் மேல. பல பகுதிகள், குறைஞ்சது 19 பகுதிகளில் ஈரான் முழுவதும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா. ஃபைட்டர் ஜெட்ஸ் பறந்து பறந்து மாறி மாறி பறக்குது. ஏர் ஃபியூலிங் டேங்கர் பறகுது. அதோட மூமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பலதும் போட்டு தள்ளினாங்க. இதுல ஹெவியான அட்டாக் அப்படிங்கிறதுனா 19 பகுதிகள். 1000 ட்ரோன் அனுப்புறதுக்கே 10 இடம் 15 இடம் தான் அடிவாங்க. இதுங்க வேகமா ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு போய் ஸ்வீன்னு போய் 2-3 இடத்துல அட்டாக் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு போய் இதுல என்னத்த பெருசா சேதத்தை ஏற்படுத்துறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அமெரிக்காவோடதுக்கு டாப் நாச் இருக்கு இல்லையா, அமெரிக்காவோடதுனாலே ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம் தனியா இல்லையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருத்த சேதம் அப்படிங்கிறது வந்து பண்ணா ஈரான்ல ஏற்பட்டிருக்கு. ஈரானோட தெற்கு பகுதியில கஷம் பகுதியில அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. வீடியோ பதிவுகள் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். மொத்தம் 19 பகுதிகளை டார்கெட் பண்ணாங்க. இல்ல கொஷம்ல அதிகமான சேதங்கள் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. சிக்ரி பகுதியில அதிகமான அட்டாக் நடந்துட்டு, சிக்ரியில அட்டாக் பண்ணதுக்கு காரணம் இருக்கு, கொஷமுக்கும் காரணம் இருக்கு. பட் நம்ம பார்ப்போம். பட் சிக்ரியில ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட மாதிரி, கொஷம்ல மட்டும் ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல ஏதோ ஒண்ணு இழப்பு ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. கஷம் பகுதியில் அட்டாக், பந்தாராபாஸ், ஜார்ஸ்க், புஷரு, மஷாத் பகுதி, கொர்மாஷார் பகுதி, அது போக இன்னும் கூடுதலான பல பகுதிகள். ஏன்னா அமெரிக்காவோட மிலிட்டரி ரீஃபில்லிங்காக 2 ஹவர்ஸ்க்கு மேல தொடர்ச்சியா லாஸ்ட் வேவ் மட்டும்னா நீங்க புரிஞ்சுக்கணும் ஹெவியான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இல்ல கஷம்ல அதிகமான அட்டாக். சிக்ரிலையும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. அது சபஹார்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெடி விபத்து கேட்டது. இமாம் அலி பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு, IRGCயோட பேஸ்ல அப்படிங்கிற செய்திகள். தெஹரானோட கிழக்கு பகுதிகளில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டா இருந்திருக்கு. கெர்மான்ஷா பகுதியில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து மேல இன்னொரு விஷயம்னா குவைத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிசைல்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க ஈரானை தாக்குறதுக்கு. ஸோ அமெரிக்காவோட ஏர் ஸ்ட்ரைக் இதுல எல்லாம் ஓகே, இதெல்லாம் பெரிய அட்டாக்ஸ் நடந்திருக்கு, பல பகுதியில் அட்டாக் நடந்திருக்கு. இல்ல புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ஸ் தான்
சில மீட்டர் தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்திலே ஒரு அட்டாக் நடந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் எஸ்கலேஷன் அப்படிங்கிறதோட பல நாடுகளோட கருத்துக்கள். ஏன்னா அத ஒரு துள்ளி இன்ச்சு மாறி இருந்துச்சு அப்படின்னா சில மீட்டர்ஸ் தான். பெர்ஷியன் கல்ஃப் அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் மூலயமா பண்ண நிறைஞ்சிருக்கும். பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கும். அட் த சேம் டைம் இதே போல ஈரானோட நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அராக் ஹெவி வாட்டர் ரிசர்ச் ரியாக்டர் மேல பண்ண அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எஸ்கலேஷன். தெஹ்ரான்ல இருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கு தொலைவில். நான் சொல்றது இந்த ஏரியல் வியூஸ்ல பாத்தீங்கன்னா தள்ளி இருக்கும். ஏன்னா அட்டாக் ரேடியஸ், இந்த ட்ரோன் அட்டாக்கு, விமானங்கள் மூலயமா அட்டாக் பண்றது. ரெண்டாவது இதுல ரியாக்டர்ல அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா அந்த காற்று அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் அந்த ஈகிள் ஐ வியூ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த டிஸ்டன்ஸ்ல சொல்றோம். ரோடு பாத்தீங்கன்னா வளைஞ்சு போறல தூரமா இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எஸ்கலேஷன் அப்படிங்கிற கருதலாம். ஸோ இந்த லாஸ்ட் வேவ்ல ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரில கொஷன் பகுதியில் ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாற்றுறதுல இதுல ட்ரம்ப் அவர்கள் பண்ண திருப்பி B2 பாம்பர், B1 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர், இது போல மிரட்டல்கள் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டா போட்டிருக்காங்க வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இதுல என்ன ஒரு விஷயம்னா ட்ரம்ப் அவர்கள் கூடுதலா இன்னும் பல விஷயங்கள் ஒரு தொப்பி போட்டுக்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் நாங்க ட்ரம்ப் அவர்கள்கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கிறது போல தொப்பிகள் போட்டிருக்கோம். இது போல சில விஷயங்களும் ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் அவர்கள் நடுவில் செஞ்சாரு. இது அதாவது கிரஹாம் அவர்கள் இறந்திருக்காரு. துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாள். இந்த நேரத்துல இது போல ஒரு பதிவு போட்டிருந்தாருன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட செயல்திறனுக்கு ஏற்ப அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாற்றத்துல சரி இது போல பெருசா செஞ்சாங்களே, ஏதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல மாற்றம் நடந்திருக்குன்னா கடந்த 24 மணி நேரம் எதுவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பெருசா எதுவும் வர்த்தகம் நடந்த மாதிரி தெரியல. கப்பல் போக்குவரத்து, ஈரானோட வழித்தடம் அது மட்டும்தான் இருக்கு. ஸோ திரும்பியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் தெரியுது. இதுல என்னன்னா அமெரிக்கா ஒரு டீமை ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிடலாமா அப்படிங்கிற பார்த்துருக்காங்க. திருப்பி ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. 2 மிசைல்களை ஏவி அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால இப்போ அமெரிக்கா திருப்பி வெறி கொண்டு வெறியாட்டம் ஆடிக்கிறாங்க அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க. அது வெறியாட்டமா இல்லையாங்கிறது ஈரானோட ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டியை பொறுத்தா இருக்கு. ஸோ இதுல 2 டேங்கர்ஸ் பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. சில டேங்கர்ஸ் தப்பிச்சு போயிருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல் இது எங்கிருந்து லான்ச் பண்ணா சிக்ரியில இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலதான் அந்த பகுதியில கொஸ்டின் சிக்ரி இந்த பகுதியில் அட்டாக் அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஸோ இது ஈரானுக்குள்ள அட்டாக் நடந்தது. இப்போ வேவ் முடிஞ்சிருக்கு. ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஈரான் அடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட ரிப்போர்ட் சேட்டலைட் இமேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பிரின்ஸ் ஹாசன் ஏர்பேஸ் ஜோர்டன்ல இருக்கக்கூடிய 2 மேஜரான இம்பாக்ட் நடந்திருக்கு. ஒன்னு ரன்வே, அப்புறம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி மேல ஒரு அட்டாக் நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பார்க்கும்போது பார்க்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கக்கூடிய ஹேங்கர்ல அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். அதே போல ட்ரின்ட்ரான் ட்ரோன் இருக்கக்கூடிய ஹேங்கர்லயும் ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இது ஜோர்டன் இல்ல, குவைத் அந்த ஏரியால. பட் சேதங்கள் அப்படிங்கிறது பெருசா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பல மிசைல்கள், ட்ரோன்கள் அமெரிக்காவோட அல் உதைத் ஏர்பேஸ் கத்தர்ல இருக்கக்கூடிய மிலிட்ரி அமெரிக்காவோட ராணுவம் தங்க வைக்கக்கூடிய அகாமடேஷன் பில்டிங்ல அட்டாக் நடந்திருக்கலாம். இங்கேயும் ஹேங்கர்ஸ்ல அட்டாக் நடந்திருக்கு. இங்கேயும் மிக முக்கியமான ட்ரோன்கள் நிப்பாட்டி வைக்கக்கூடிய பகுதிகள் அட்டாக் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நடக்கும்போது குறைஞ்சது 19 டேங்கர் ரக விமானங்கள், 4 C-17 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ரக விமானங்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல ஈரான் இந்த பேஸ்ல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. யூட்டிலைசேஷன் இருக்கக்கூடிய பேஸ்ல மிசைல்ஸ் இம்பாக்ட் ஆயிருக்கு. இது இம்பாக்ட் ஆனதுக்கான விஷயங்கள் இந்த சேட்டலைட் இமேஜ்ல பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய 5th ஃபீட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் பில்டிங்ஸ் மேல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சேட்டலைட் இமேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அமெரிக்கா என்னதான் நல்ல அப்படின்னாலும் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது தெரிஞ்சிருது. ஸோ பல பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. இது எல்லாத்த விட பெருத்த அட்டாக் அப்படிங்கிறது குவைத்ல மீண்டும் தாக்குதல் நடந்திருக்கு. எப்படி ஈரான்ல நம்ம கொஷம் பகுதி சொன்னோமோ அதே போல குவைத்ல இருக்கக்கூடிய UANோட முன்னாள் பேஸ் கேம்ப் மேல பண்ண அட்டாக் நடந்திருக்கு. இதுல பெரும் இழப்பு நடந்திருக்கு. பெரும் தாக்குதல், பெரும் வெடி விபத்து கேட்டிருக்கு. கொஷம்க்கு ஈக்குவலா நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ ஈரானோட கொஷம்னா குவைத்தோட பேஸ் கேம்ப்ல அடி விழுந்திருக்கு. இங்க யூஎஸோட ஹிமார்ஸ் மிசைல் லான்ச்சர்ஸ் இருந்திருக்கலாம் ஈரானை நோக்கி எய்ம் பண்றதுக்காக.
ஒரு மிக பெரும் தீ விபத்து அங்க நடந்திருக்கு. அத தீயணைப்பு வீரர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க தீயணைக்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஹெவியான அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் மாறிட்டு இருக்கு. ஈரான் அலர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, கிளம்பிருங்கப்பா. கத்தர், குவைத்து, பெஹ்ரைன், UAE கிளம்பிருங்கப்பா, அடி பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு 4 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ரிட்டாலியேஷனோட ஸ்பீடு, வீரியம், கெப்பாசிட்டி ஈரான்ல கம்மியா இருந்ததுன்னா இவங்க ஏதோ பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்ல, சும்மா அங்கேயும் போய் காலி இடத்துல ஏதோ தென்னை மரத்துக்கு அடியில ஏதோ ஒரு இடத்துல காலி இடத்துல ஏதோ ஒரு விவசாய பூமி மேல இல்ல ஏதோ ஒரு பில்டிங்னு ஏதோ ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல, ஏதோ பொது சாலைகள்ல எங்கேயோ போட்டிருப்பாங்க அப்படின்னு கூட பாத்துக்கலாம். ஈரானோட ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டியை பொறுத்தே இந்த அமெரிக்காவோட தாக்குதல் எடை போடப்படும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பல செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பல நல்ல செய்திகள் செவிகளிலே வந்து சேரும் அப்படிங்கறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இந்த போர் முடியணும், பிரச்சனைகள் வேணா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க வேற ஏதாவது. ஸோ பிரச்சனைகள் முடியணும் அப்படிங்கறத எதிர்க்கக்கூடிய விஷயம். ஸோ தலைவர்கள் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இருதரப்புலையும், கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அது போல தலைவர்கள் கருதி கொஞ்சம் பிரச்சனையை பேசிட்டான். ஏன்னா லின்சே கிரஹாம் அவர்களோட மரணத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா FBI பண்ணிக்கிறாங்க. அவருக்கு நெஞ்சு வலி வந்து கால் பண்ணி 25 நிமிஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறான். என்னடா இது, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான செனேட் லின்சே கிரஹாம் அவர்கள்னால எந்த அளவுக்கான ஒரு மதிப்பு மரியாதை வேண்டாமா? அவருக்கு நெஞ்சு வலின்னு ரிப்போர்ட் பண்ணி 25 நிமிஷம் கழிச்சு வந்து ஒருத்தங்க CPR கொடுத்துக்கிறாங்கன்னா பக்கத்துலயே உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? அதனால FBI இன்வெஸ்டிகேஷனை லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம்னு கையை காமிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பெரும் பிரச்சனை ஆகி போயிடும். ஏன்னா கடைசியா வேற உக்ரைனுக்கு தான் போயிட்டு வந்துக்கிறாரு, வேற ஏதோ அடைச்சிருக்குது அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, யார கையை காட்ட போறாங்கன்னு தெரியல. அது போல எதுவும் இல்லாம அமைதியா நல்ல செய்திகள், கெட்ட செய்திகள் வேண்டாம், இயற்கைனா அப்படிங்கறது போல சொல்லி அமைதியா பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கேன். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்க. அவருக்கு ஸ்டே சேஃப், பை.